காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை டெல்லியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முக்கிய அம்சங்களை பார்ப்போம். முதலில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்து மிகவும் முக்கியமாக நீட் கியூட் தேர்வுகளை மாநில அரசுகள் விருப்பத்திற்கு ஏற்ப நடத்தி கொள்ளலாம், நீட் தேர்வு மறுபரிசீலனை ரத்து செய்யப்படும் என்ற உறுதிமொழியையும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 2024 ஆண்டு வரை மாணவர்கள் பெற்ற கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது மிகவும் முக்கியமாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து சாதியினருக்கும் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீடு 25 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது வாக்குறுதியாக சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மீண்டும் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில். ஏழாவது வாக்குறுதியாக மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக மத்திய அரசு பணிகளில் 30 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. 10வது வாக்குறுதியாக 100 நாள் வேலை திட்டத்தில் தினக்கூலி 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று புதிய அறிவிப்பை தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது. 11வது வாக்குறுதியாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நாடு முழுவதும் கல்வி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் பயணங்களில் முதியோர்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் முதியோர்களுக்கான கட்டண சலுகை பறிக்கப்பட்டது, மீண்டும் வழங்கப்படவில்லை. மற்றொரு மிக முக்கியமான வாக்குறுதியாக பாரதிய ஜனதா கட்சி அரசில் கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக புதிய திருத்தங்களுடன் ஜிஎஸ்டி 2.0 இயற்றப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது. பெண்களின் நலனுக்காக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வை வழங்க புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று 15வது வாக்குறுதியாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 16வது வாக்குறுதியாக அண்டை நாடுகளால் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை தடுக்க புதிய சட்ட திட்டங்கள், விதிமுறைகள், வழிமுறைகள் வகுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 17வது வாக்குறுதியாக பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள், உபா உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என்ற அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது.